ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகடிக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். மீனா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போது என்னாச்சு மீனா, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு? இல்லை, மாமா இந்த கடைக்கு ஓனர் ஆகுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் ரோகிணியை எல்லோரும் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க மாதிரி இருக்குது. அதை பற்றிலாம் நீ யோசிக்காத, அவங்க எப்படியோ இருந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே. அப்போது கரெக்டாக மனோஜ் வெளியே போகிறாங்க ரொம்பவே கோவமாக. அவங்கள பார்த்த உடனே ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க மனோஜ் அப்போது மனோஜ் வெளியே போன உடனேயே ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பார், யார் வந்திருக்காங்கன்னுட்டு அங்கே பார்த்தியா, சார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. டீலர்ஷிப் கொடுத்து சார் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே எல்லோரும் ரொம்பவே ஷாக்காகி இருக்காங்க. இவர் எதுக்காக இப்போ வந்திருக்காரு, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனோடனே ஓனர் டீலர்ஷிப் ஓனர் கேட்குறாங்க, என்னாச்சு, அப்பா அம்மா எல்லோரும் வந்திருக்காங்க, எதுக்காக மாலையெல்லாம் போட்டிருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம், அது அப்படியே இங்கே கடைக்கு வந்தோமா, அந்த மாலை தான் இவங்க போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, போட்டு பார்த்தாங்க, அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அசோக் சார் சொன்ன உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அசோக் சார் அதுக்கப்புறம் நிறைய கடை ஓனர்ஸ் எல்லாம் வராங்க. வந்த உடனே மனோஜ்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என்ன நடக்குதுங்க, என்னாச்சு மனோஜ், இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் அனுப்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், இல்லை சாரி, நான் தான் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கணும், நான் தான் மனோஜுக்கு அனுப்பாமல் போயிட்டேன், இன்னும் 1 வீக்கில் அவங்க எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் சார் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கடை ஓனர் எல்லாருமே அமைதியாக திரும்பி போகிறாங்க. இந்த மாதிரி பொறுமையாக சொன்னால் நாங்களும் அமைதியாக கேட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இந்த ஆள் எதுவுமே சொல்லாமல் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு, அதனால தான் கோவப்பட்டு இங்கே கிளம்பி வந்துட்டோம், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ